ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதை வந்து இன்னும் தெளிவுபடுத்தி முடிச்சுக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, இவர் வந்து எப்படியும் சொத்துல எல்லாத்தையும் கையெழுத்து போடுறாரு. இவங்களும் பாரமாக நினச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவங்கக்கிட்டே வந்துட்டு ஒரு 5 லட்சமோ ஒரு 10 லட்சமோ வாங்கிட்டு, இந்த மாதிரி வந்து நான் சொத்து எழுதி தரேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க, நான் வெளில போயிடுறேன் அப்படின்ற மாதிரி காசு வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு இவனை அந்த அந்த பையனை வந்து எவ்வளோ உயிராக நினைக்கிறாரு இவர். அந்த பையனையும் வந்துட்டு ஒன்று சென்னையில் போய்ட்டு பார்த்துக்கிற மாதிரி தனியாக வீடு எடுத்துகிட்டு அவங்க கூட வந்துட்டு தங்கி பார்த்துக்கிற மாதிரி வீடு வீடு வாடகை வீடு எடுத்துகிட்டு, இல்லை இந்த ஹாஸ்டலுக்கு பதிலாக இவரே பார்த்துக்கிற மாதிரி முடிச்சிருக்கலாம். இல்லை அதே ஊரில் வந்து அந்த சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இவரே வந்து படிக்க வச்சு ஒரு தனி வீடு இது பண்ணிவிட்டு தனியாக வந்து சம்பாத்தியத்தை வந்து இது சம்பாதிச்சிட்டு தனியாக வந்துட்டு இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். அது என்னோடய கருத்து. டைரக்டர் என்ன யோசிச்சாங்களோ அப்படியே முடிச்சிட்டாங்க. எந்த ஒரு தெளிவான ஒரு இது இல்லாமல் முடிச்சாங்க. பட் நல்ல ஒரு படம். நிறைய அவார்ட்ஸ் வாங்கிச்சு. இந்த அந்த குட்டி பையன்லேருந்து அவர் பெரியவர்லேருந்து டைரக்டர்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் வரைக்கும் இந்த படம் வந்துட்டு நல்லா ஸ்க்ரீன் பண்ணாங்க. நல்ல அவார்டு வாங்கிச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வெற்றி அடையலை இந்த படம். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். ஏன்னா ஒரு நல்ல படம், ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி ஹார்ட், டைரக்டரோட ஹார்ட்லேருந்து டைரெக்டாக வந்திருக்கு. எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுமே இருக்காது படத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனாலும் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக போகும் படம். கமர்ஷியல் என்டர்டெய்னிங் இல்லாமல் கொஞ்சம் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஏன் வந்து மக்கள் வரவேற்பு தரலன்றது தெரியல. பட் மற்றபடி நல்ல படம் வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் பாண்டிங் பிட்வீன், அன்யூஷுவல் பாண்டிங் தான் சொல்லணும். ஏன்னா 8 வயசு பையனும் 80 வயசு பையனும் பழகுறாங்க தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு பாண்டிங். ஒரு பெரியவரும் வந்துட்டு இவன் இந்த 8 வயசு பையன் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றுறான் கடைசி காலத்தில். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. போர் அடிக்காமல் வந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோலாம் வந்துட்டு பொறுமைலாம் ஒன்றும் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இருக்காது. வயசானவங்க பற்றிய படம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க நினச்சே பார்க்காதீங்க. நல்ல செம்ம ஜாலியாக இருக்கும் படம். நல்ல ஜாலியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு எந்தெந்த கருத்து தெரிவிக்கணுமோ எல்லாம் கரெக்டாக தெரிவித்து முடிச்சிருப்பாங்க படத்தில். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் மூவி. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். ஸோ இது வந்துட்டு அமேசான் ப்ரைமில் இருக்குது இந்த படம். சீன்ஸு எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க கூட இந்த படத்தை வந்துட்டு பார்க்கலாம் நீங்கள். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.